தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கு நாம் மகாதேவி படம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மகாதேவி படம் 1957 நவம்பர் 22ஆம் தேதி வெளியானது. கண்ணதாசனுடைய கதை வசனத்தில் வந்த படம். கட்கரி என்பவர் எழுதிய புண்ணிய பிரபாவ் என்பதுதான் அதனுடைய மூலக்கதை. சுந்தர்ராவ் நட்கர்னி என்பவர் படத்தை இயக்கி தயாரித்தார். இந்த மகாதேவி படத்தில் பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள். எப்படின்னா, கண்ணதாசனே அவ்வளோ பாட்டு எழுதலை, அவர் 4 பாட்டு எழுதுகிறாரு, பட்டுக்கோட்டை 2 பாட்டு எழுதுகிறாரு, மருதகாசி எழுதியிருக்காரு, அப்புறம் தஞ்சை ராமையாதாஸ் 3 பாட்டு. இந்த மாதிரி 11 பாடல்கள் அத்தனையும் தேன் தான். அவ்வளோ ஒரு இனிமையான அழகான கருத்துள்ள பாடல்கள். நடனம்னு சொல்கிறதுக்கு அதில் இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இவங்க யார், சாவித்திரி ஆடுற ஒரு 2 டான்ஸு தான், அது கூட டூயட் மாதிரி இருக்கக்கூடியது தான். இந்த படத்தினுடைய கதையும் நம்ம சக்கரவர்த்தி திருமகளில் சொன்ன மாதிரி ஒரு பெண் சார்ந்த கதை. மகாதேவியை அடைவது யார், இதுதான். அதில் எப்படி சக்கரவர்த்தி திருமகளில் ஒரு வேலைக்காரி ஒரு இளவரசனை கல்யாணம் பண்ண திட்டம் போடுறான். அப்போ படம் முழுக்க அந்த வேலைக்காரியினுடைய சதி வேலைகளை பற்றிய கதையாகவே போகுது. இங்கே எப்படின்னா, இந்த மகாதேவியை அடைய திட்டமிடும் துணை தளபதி PS வீரப்பாவினுடைய சதிதான். படம் முழுக்க பெண்ணை எவ்வாறு அடைவது, என்னென்ன வகையிலெல்லாம் அவள் கணவனுக்கு துன்பம் கொடுத்து பிள்ளைக்கு துன்பம் கொடுத்து எப்படியாவது நினச்சதை சாதிச்சிடணும், ஆசைப்பட்ட பெண்ணை அடையணும், இதுதான் இந்த கதை. இப்போ அது உங்களுக்கு அந்த வசனம்லாம் தெரிஞ்சிருக்கும், அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி அப்படின்னு. இது வீரப்பா நிலைமை மட்டும் இல்லை, இன்னொருத்தர் அதில் இருப்பார், ஓஏகே தேவர். அவர் கொடுமை இதை விட பெரிய கொடுமை. அவர் சொல்லுவார், ஏம்மா நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா என் வாழ்க்கை பாதையே மாறி போயிடும்னுவார். அப்போ வாழ்க்கை பாதை என்ன மாறி போகும் அப்படின்னா, அவர் ஒரு சாமியாராக போயிடுவார். வாழ்க்கையவே இந்த பதவியெல்லாம் துறந்து விட்டு அவர் ஒரு சாமியாராக போயிடுவார். ஆனால் அந்த பெண்ணை கல்யாணமே பண்ண வேண்டாம், தன் பெண்ணு மேலே எந்த விருப்பமும் இல்லை, ஈடுபாடும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எம்ஜிஆருக்கு இந்த பெண்ணை கட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ எப்படி பாருங்கள், ஒரு பெண் 3 ஆண். ஓஏகே தேவர் ரொம்ப விரும்புகிறாரு, கிடைக்கல, சாமியாராக போயிடுறாரு. எம்ஜிஆருக்கு எந்த விருப்பமும் இல்லை அந்த பெண்ணின் பேரில். ஆனால் ஒரு போட்டி அப்படின்னு வரும்போது பங்கு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. பங்கு கொண்டு வெற்றி பெற்று பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த பெண்ணின் பேரில் மிகப்பெரிய ஆசை கொண்ட, வாழ்வா சாவான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஆசை கொண்ட வீரப்பா கடைசியில் இந்த பெண்ணாலேயே அழிஞ்சு போகிறாப்புல. அவர் வீரப்பா மட்டும் இல்லை, வீரப்பாவோட சேர்ந்து மனைவி மகன் எல்லாரும், குடும்பமே க்ளோஸ். அதாவது தனக்கு தகுதி இல்லாத பொருள் மீது ஆசை கொண்டால், அதுவும் ஒரு பத்தினியாக ஒரு பெண். இப்போது பெண் அப்படின்னா ஒரு சாதாரண தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த கதையில் வர்ற மகாதேவி எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? நீ என் கணவனையே அடித்து கொன்னாலும் சரி, என் பிள்ளையவே கொன்று போட்டாலும் சரி, உன் இஷ்டத்துக்கு நான் இணங்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பத்தினி. இந்த நாட்டில் பத்தினி சொல் பலிக்கும். அவர் ஒரு இடத்துல சொல்லுவாப்புல வீரப்பா, சொல்லும் சொல்லுக்கெல்லாம் கொல்லும் ஆற்றல் இருந்தால் இந்த உலகம் எப்போதோ அழிந்து போயிருக்கும்னு. ஆனால் சொல்லும் சொல்லுக்கு கொல்லும் ஆற்றல் உண்டு என்பதை நிரூபித்த படம் இந்த படம். ஆக தன்னுடைய கற்பின் திறத்தின் மீது தீராத நம்பிக்கை, ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த கற்பு அவளை காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு உறுதியான கருத்தை நிலைநிறுத்திய படம் மகாதேவி. மகாதேவி படம் வந்த சமயத்தில் கண்ணதாசனுடைய வசனங்கள் மிக பிரபலமாக பேசப்பட்டன. கண்ணதாசனுடைய பாடல்கள், அவர் ரொம்ப உச்சத்தில் இருந்த காலகட்டம். அதாவது நமக்கு இப்போ கவிஞர் கண்ணதாசன்னு தெரியும், மதுரை வீரனில் அவருடைய வசனங்கள் மிக சிறப்பாக பேசப்பட்டு அந்த படம் பெரிய ரெக்கார்ட் பிரேக், 1 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம். கருப்பு வெள்ளை படத்திலேயே மதுரை வீரனை ரெக்கார்டை முறியடிக்க வேறு எந்த படமும் வரல, இனியும் வரப்போகிறதில்ல. இனி யார் கருப்பு வெள்ளை படம் எடுக்க போகிறோம்? அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக் வசூலில் கண்ணதாசனுடைய வசனங்கள் அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துலேயும் கடைசியில் இந்த வானகமே மன்னகமே மாதாவே அப்படின்ற மாதிரி சாவித்திரிக்கு நிறைய வசனங்கள் இருக்கும்.
எம்என் ராஜமும் வீரப்பாவும் பேசுகிற வசனங்கள், ஒரு நீண்ட வசனம், நீண்ட காட்சி, மாற்றி 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 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல அந்த மாதிரி வசனங்களுக்கு உயிரோட்டமுள்ள வசனங்கள் நிறைந்த படம்னு சொல்லலாம். இனிமையான பாடல்கள் நிறைந்த படம், கருத்துள்ள பாடல்கள் நிறைந்த படம். சரி, இப்போ இந்த கதைக்கு வருவோம். இந்த கதை வந்து ரொம்ப வேடிக்கையாக தொடங்கும். எம்ஜிஆர் படங்களில் பெண்களுக்கு வந்து ஒரு சம உரிமை கொடுத்தல் அல்லது பெண்களை வந்து ஒரு எம்பவர்ட் லேடியாக காட்டுறதுன்றது நிறையா படங்களில் இருக்கும். ராஜகாலத்து படங்கள்லையே இப்போ மதுரை வீரனை எடுத்துக்கிட்டால் நமக்கு பத்மினி, பானுமதி, அதன் பிறகு இந்த படத்தில் சாவித்திரி, அப்புறம் ராஜா தேசிங் படத்தில் பானுமதி, இந்த மாதிரி இந்த அரச குலத்து பெண்களாக வர்றவங்கெல்லாம் வாள் எடுத்து சண்டை போட்டு தங்களை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்வார்கள் அப்படின்ற ஒரு கருத்தோட்டம் வந்து எல்லா ராஜா காலத்து படங்கள்லையும் இருக்கும். அதற்கு பிறகு வந்த முகராசி, அடிமை பெண், அந்த மாதிரி படங்களில் கூட எம்ஜிஆர் படத்தில் கதாநாயகிகள் வந்து சண்டை செய்வாங்க. எம்ஜிஆருக்கே சண்டை பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த படத்துலையும் ஆரம்பிக்கும் போதே சாளுக்கிய மன்னன் தோற்று போவான். சாளுக்கிய கன்னி சாவித்திரி, அவளை வந்து எல்லாரும் பிடிக்க வந்துடுவாங்க. அப்போ அவள் வந்து வாள் எடுத்து போர் செய்வாள். அப்புறம் வந்து தோற்று போய் விடுவாள். அந்த நேரத்தில் துணை தளபதி ஓஏகே தேவர் வந்து பார்ப்பார். பார்த்தா அப்படியே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிரும். அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பாப்புல. ஆனால் தளபதி இவர் வந்துடுவார். யார்? பிஎஸ் வீரப்பா வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணை கட்டினா இவளைத்தான் கட்டுவேன் அப்படின்ற ஒரு மன உறுதியோட அரண்மனைக்கு, தங்களுடைய சோழ நாட்டு அரண்மனைக்கு கைதிகளாக பிடித்து கொண்டு வருவார்கள். அப்போ இவங்க 2 பேரும் அப்பாவும் மகளும், சாளுக்கிய மன்னரும் சாவித்திரியும் கைதியாக நிற்பாங்க. நிற்கும் போது விசாரணை நடக்கும். விசாரணை நடக்கும்போது இந்த வீரப்பா வந்து சாவித்திரி மேலே இருந்த ஒரு ஈடுபாடு காரணமாக முறைகேடாக போய் போர் செய்து தீ வச்சு, அவங்க பாசறைக்கெல்லாம் தீ வச்சு கொளுத்தி இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாப்புல. ஆனால் சோழ நாட்டுக்கு தெரியாது இவன் வந்து ஒரு அதர்ம யுத்தம் நடத்தினான் என்பது சோழ நாட்டுக்கு தெரியாது. எடுத்த உடனே போர் நடக்கிற மாதிரி, எம்ஜிஆர் வெற்றி கொடி கட்டுற மாதிரி, நீ போய் அரண்மனையை நீ போய் இதை செய் அதை செய்யின்னு அவர் மேலே இருந்து, கோட்டையின் மேலே இருந்து கட்டளைகள் பிறப்பிக்கிற மாதிரி தான் படம் வந்து சோழ மன்னனுடைய வெற்றியோடு தொடங்கும். இப்போ சாளுக்கிய மன்னனுக்கும் மன்னன் மகளையும் வச்சு விசாரணை நடத்தும் போது சாவித்திரி சொல்லுவாப்பில், நீங்கள் வந்து முறைகேடாக நடத்துனீங்க, அதனால தான் உங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி அந்த தங்கள் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்லும்போது என்ன செய்வாங்க, சோழ மன்னனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குது அப்படின்ன உடனே, சரி வாங்க நீங்கள் எங்கள் அரண்மனையில் வந்து விருந்தினராக தங்கியிருங்க, இந்த வெற்றியை வந்து நாங்கள் இன்றைக்கி வெற்றி திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் அப்படி இல்லை, நம்ம 2 சாளுக்கிய சோழ நாடுகளுடைய கூட்டுறவு நட்புறவு நாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு மன்னர் அறிவிச்சிருவார். அதுக்கு பிறகு மக்கள்லாம் வந்து ஏறு போட்டுவோம், நல்ல சோறு ஓட்டுவோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல பாட்டெல்லாம் பாடி எல்லாரும் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பாங்க. அப்போ இந்த இது வசந்த விழாவுக்கு அந்த தண்ணி பீச்சுவாங்க இல்லையா வடநாட்டில், அந்த மாதிரியெல்லாம் வந்து தண்ணி பீச்சு விளையாடுவாங்க. அப்புறம் எம்ஜிஆருக்கும் சாவித்திரிக்கும் இடையில் அந்த துண்டை முடிச்சு போட்டு விட்டு கேலி பேசி நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாவித்திரிக்கு அது கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் எம்ஜிஆருக்கு அதில் விருப்பம் இருக்காது. அவர் அப்படியே முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிடுவார். அப்புறம் அந்த முடிச்ச கழட்டி விட்ட உடனே ஒருவருன்னு வந்துடுவார். சாவித்திரிக்கு எம்ஜிஆரை பிடிக்கும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து வீரப்பா முறைகேடாக பேசும்போதெல்லாம் அமட்டி உட்கார வைப்பார், இப்படிலாம் பேசாத அப்படிம்பார். ஆக இந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் வந்து இப்போ சாவித்திரிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டணும் அப்படின்னு அவங்க அப்பாவும் சோழ நாட்டு ராஜாவும் பேசும்போது, ஒரு நல்ல வீரனைத்தான் மகாதேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சாவித்திரி பேர் தானே மகாதேவி, மகாதேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு வீர போட்டி நடத்துவோம், அந்த போட்டியில் ஜெயிக்கிறவன் எவனோ அப்படிப்பட்ட வீரனைத்தான், சிறந்த வீரனைத்தான் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி அறிவிப்பாங்க. அது என்னன்னா, வட்டமாக அப்படியே படிக்கட்டுகளாக இருக்கும். அப்படியே படிக்கட்டு வந்து மேலே ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையினுடைய கழுத்தில் ஒரு மாலை இருக்கும், ஒரு பாசி மாலை மாதிரி ஒரு மாலை. 2 பேருக்கு இடையில் வாழ் சண்டை நடக்கணும். அந்த சண்டை முடிஞ்சு யார் அந்த மாலையை எடுக்கிறாங்களோ அவர்கள் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார்கள். இதுதான் போட்டி. இப்போது
சாவித்திரியை பார்க்குறதுக்கு முதல்ல வர்றது ஓஏகே தேவர். அவர் பேர் வேதநாயகர். வேதநாயகர் முதல்ல வந்து அந்த முத்துலட்சுமி சாவித்திரியோட தோழி மூலமாக சொல்லி விடுவார். தினம் வந்து அவங்க வீட்டுக்கு பூச்செண்டு கொடுத்து போய் சாவித்திரிகிட்ட கொடுக்க சொல்லுவாப்புல. ஆனால் அந்த பொண்ணு வந்து பூச்செண்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காது. ஆனால் சொல்லும், தினம் அவர் வந்து பூச்செண்டு கொண்டு வந்து கொடுக்குறாருங்கம்மா அப்படி. அப்போ நிஜத்துக்கே ஓஏகே தேவர் வந்துடுவார். வந்து பூச்செண்டு கொடுக்கும் போது இவ வந்து அப்பா இருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வந்து மறுத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையின் போக்கே மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவார். இவர் வெளியே வரும்போது வீரப்பா வந்து கேலி பண்ணுவாப்புல, வேதநாயகர் வேதனை நாயகர் ஆகியது ஏன் அப்படின்வாப்புல. அந்த நேரம் பார்த்து இந்த பூச்செண்டையும் அந்த அம்மா தூக்கி அப்படி வெளியே வீசிடும். அந்த பூச்செண்டை இவர் பிடிச்சிருவார். என்னடா கொடுத்த பூச்செண்டு இப்படி சுவத்தில் எரிந்த பந்து போல் வருதே அப்படின்னும் போது, ஆள் இல்லாத நேரம் பார்த்து நாள் குறிக்க வந்தாயா அப்படின்னு வீரப்பா கேட்பாப்புல. ரொம்ப தலகுனிவாக இருக்கும். அப்படியே தலையை குனிஞ்சிட்டு, அவள் எனக்காக பிறந்தவ, நான் தான் மகாதேவியை கட்ட போகிறேன், நீ எல்லாம் அவளை நினைக்காதன்னு சொல்லி அரட்டி மிரட்டுவாப்புல. ஆனால் இந்த போட்டின்னு அறிவித்த உடனே ஓஏகே தேவர் போட்டிக்கு வந்து நின்றுவார். நின்ன உடனே வீரப்பா சொல்லுவாப்புல, சரி நம்ம 2 பேரும் நண்பர்கள், நேற்று வரைக்கும் நம்ம ஒரே படையில் இருந்தவங்க தான், இந்த பெண்ணுக்காக நம்ம ஒருத்தர் பகைச்சிக்கிற வேண்டாம், நம்ம நியாயமாக வாழ் சண்டை போடுவோம், யார் ஜெயித்தாலும் அந்த பொண்ணை கட்டிக்கலாம், ஓகேவா அப்படின்னு. சரின்னு சண்டை போடுவாங்க. ஆனால் ஓஏகே தேவர் தோற்று போயிடுவார். தோற்று போனோன்னா அப்படியே தலையை தொங்க போட்ட மாதிரி வெளியே போயிடுவார். போய் அப்படியே ஒரு சாமியாராகி ஒரு குடிசையில் இருப்பார். அவர் பின்னாடி ஒரு நல்ல உதவி செய்வார். அது இருக்கட்டும், இந்த கதையை இப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போது ஜெயிச்சது யார்? வீரப்பா. வீரப்பா கருணாகரன் பேர் அந்த படத்தில். கருணாகரனுக்கு மாலை சூட்டுவா அப்படின்வாங்க. அப்போது இந்த பொண்ணு என்ன செய்யும், சாவித்திரி வந்துட்டு என் கூட சண்டை போட சொல்லுங்கன்னு. ஏம்மா இது என்ன கதை, அவர் ஜெயிச்சிருக்காரு, அப்போ நீ வந்து மாலை போடணும், அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிறணும், இதுதான் முறை. ஒரு பெண் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சா அதில் ஒரு ஆண் தோற்று போனேன் அப்படின்றதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்வாங்க. அப்போ இந்த நாட்டில் ஒருத்தர் தான் வீரனா, வேறு ஆளே இல்லையா அப்படின்வாங்க. இதுக்கிடையில் என்ன பண்ணுவா, அந்த குட்டி பையன் சுந்தரன்னு ஒரு இளவரசன், அதாவது இந்த ராஜாவுக்கு சோழ மன்னருடைய மகன், ஒரு சின்ன பையன். அப்போது அவன்கிட்ட சொல்லி, உங்கள் அண்ணனை என்ன சண்டைக்கெல்லாம் வரமாட்டாரா, அவங்க அண்ணனை போய் சேலை கட்டிக்க சொல்லு அப்படி இப்படின்னு எம்ஜிஆரை தூண்டி இந்த சின்ன பையன்கிட்ட சொல்லி விடுவாப்புல. இந்த சின்ன பையன் போய் ஆயுத சாலையில் எம்ஜிஆர் மட்டும் இந்த இப்படி கத்தியை வச்சு உஸ்கு உஸ்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார், என்ன நீயே அங்கே ஊரே கூடி இருக்கும் ஒருத்தனை தவறன்னு இந்த குட்டி பையன் போய் சொல்லுவான். நீ ஏன் இங்கே இருக்க, நீ வந்து அங்கே சண்டைக்கு வா அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு அவளை கட்டணும்லாம் ஆசை இல்லை, அவள் ஒரு வாயாடி, அவளை யார் கட்டுவா அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லும்போது, கட்டாட்டி போயேன் அப்படின்ட்டு இந்த சின்ன பையன் கிளம்புனவன், அப்போ அந்த அக்கா சொன்னது சரிதான், ஒரு சேலை வாங்கிட்டு வந்தாரே, நீ சேலையை கட்டிக்க அப்படின்னொன்னே எம்ஜிஆர் கோவம் ஒரு, என்ன நீ பேசுகிற அப்படின்னு. அப்புறம் என்ன, அங்கே எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து இப்படி நிற்கிற அப்படின்னோடனே, உனக்கு பயம் இல்லை, எனக்கு என்ன பயம், வா அப்படின்னு எம்ஜிஆர் வந்துடுவார். வந்த உடனே இந்த வல்லவன் வருகிறார்னு இந்த குட்டி பையனே பராக் சொல்லுவான். சொன்ன உடனே எம்ஜிஆர் வந்தோடனே, சரி ஏம்மா இப்போ வல்லவனும் கருணாகரனும் சண்டை போட போகிறாங்க, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறணும், சரியா அப்படின்ன உடனே சரின்ட்டு சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எப்படியும் எம்ஜிஆர் ஜெயிச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை தான். வந்து உட்காந்தா அதே மாதிரி சண்டை நடக்கும். எம்ஜிஆர் அந்த கத்தியை வச்சு அந்த மாலையை எடுத்துருவார். எடுத்த உடனே அப்படியே கருணாகரன் வீரப்பா அப்படியே பேசாமல் நிற்பாப்புல, எம்ஜிஆரை தட்டி கொடுத்துட்டு, ஏன்னா அதுக்கு முதல் நொடி வரைக்கும் 2 பேரும் நண்பர்கள் தானே, அவங்களுக்குள்ள பகை இல்லை, அப்படியே நிற்பார். எம்ஜிஆருக்கும் சாவித்திரிக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த படத்தில் ஒரு 2 சீக்ரெட் இருக்கும். என்னன்னா, இப்போ வரப்போகிறது அந்த இது, இந்த பெண்ணை வந்து எப்படியாவது வீரப்பாவுக்கு அந்த நான் ஒரு படத்தில் சொல்லணும்ல, அவர் உன்னை மறப்பார் என்னை மறப்பார், அவர் ஒரு முறை நினைத்த பெண்ணை மட்டும் மறக்கவே மாட்டார் அப்படின்னு 1001 வந்து எல் விஜயலட்சுமி ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஒரு லைன் பேசுவாங்க. அந்த மாதிரி வீரப்பா வந்து இந்த சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சி விடாமல் அவளை தூக்கிட்டு வந்துருவாப்புல. யார்கிட்ட? சந்திரபாபுக்கிட்ட. சந்திரபாபுக்கு இந்த படத்தில் 2 பாட்டு உண்டு, துந்தனா பாட்டு பாடுவோம் அப்படின்ற பாட்டு, அப்புறம் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புன்ற பாட்டு, நல்லாயிருக்கும் 2 பாட்டும். தூக்கிட்டு வர சொன்னால் இவங்க ஆள் மாற்றி என்ன பண்ணுவாங்க, எம்என் ராஜத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க.
தூக்கிட்டு வந்து இந்த மூட்டையை அவுத்து பார்ப்பாங்க. அந்த நேரம் இந்த இரவு ரோந்துக்கு வருவாங்கல்ல, அப்போ ராஜாவும் எம்ஜிஆரும் வந்திருப்பாங்க. இரவு ரோந்துக்கு ஊர்வலம் அந்த நைட்டு இரவு வர்றது. அப்படி வந்தபோது இது என்னது இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க மூட்டையில் கட்டி தூக்கிட்டு வந்து உடனே பார்த்துட்டு இது என்ன செய்கிறது, கருணாகரனை தண்டிக்கணும் அப்படி இப்படின்னு பேசும்போது, ஏன்னா எம்என் ராஜமும் சோழ நாட்டு ராஜாவுடைய வளர்ப்பு பெண். அவங்க அப்பா ராஜாவை காப்பாற்றுறதுல உயிரை விட்டுருப்பார். ஒரு வீர பரம்பரையில் பிறந்த பெண். இந்த நேரத்தில் ராஜா ரொம்ப கோவிப்பார். இவன் ஒரு தளபதி தானே, அப்போது தளபதி வந்து இப்படி தூக்கிட்டு வந்துட்டான் நம்ம பொண்ணை அப்படின்னு கோபிக்கும் போது எம்ஜிஆர் சொல்லுவார், இருங்க பொறுங்க என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. என்னப்பா என்ன விஷயம்னா, சரி இவனை தண்டிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது எம்என் ராஜா வந்து இல்லை வேண்டாம் அப்படின்றோம். என்னன்னா அப்போ தான் அத்தான்னு சொல்ல, அத்தான் இந்த சத்தான வார்த்தையை கேட்டு செத்தான் கரிகால அந்த கருணாகரன் அப்படின்னு அவன் சொல்ல, இவன் என்ன பண்ணிடுவான், வீரப்பா உன் மேலே ஆசைப்பட்டு தான் உன்னை தூக்கிட்டு வர சொன்னேன்ருவாப்புல. வேறு வழி இல்லை. அந்த நேரம் வந்து வேறு சமாளிக்க வேறு வழியே இல்லை. தூக்கிட்டு வர சொன்னது சாவித்திரியை, ஆனால் மூட்டையில் இருக்கிறது இப்போ எம்என் ராஜம். வேறு வழி இல்லை. இங்கிட்டு ராஜா இருக்கார் சோழ நாட்டு மன்னன், அப்புறம் எம்ஜிஆர் இருக்காப்புல, எம்என் ராஜம் வீரப்பா சிக்கிக்கிருவாப்புல. இந்த இடத்துல நடந்த பிழை இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆள் மாறாட்டத்தினால ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். வீரப்பா சிக்கிக்கிருவாப்புல. சரின்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவாங்க. யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இவன் வந்து மகாதேவி மேலே ஆசைப்பட்டான், மாற்றி வந்துருச்சு மூட்டைக்குள்ளே அப்படின்லாம் ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சிருவாங்க. அப்புறம் எம்ஜிஆருக்கும் சாவித்திரிக்கும் அந்த ஒரு ஃபஸ்ட் நைட் பாட்டு, கண் மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு. அதில் அந்த மின்னாமல் முழங்காமல் வருகின்ற மழை போல் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது என் சிலையே, அந்த மாதிரி அந்த வரிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இவங்க பாட்டு பாடி முடிப்பாங்க. அப்புறம் 2 பேருக்கும் பிள்ளைகள் பிறக்கும். அப்புறம் 2 குழந்தையும் தொட்டிலில் போட்டு பாடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நல்ல பாடல்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் நல்லா போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வீரப்பாக்கு மனசே ஆறாது. எப்படியாவது மகாதேவியை அடையணும் அப்படின்ற ஒரு இதில் கொஞ்சம் ஆட்களை விட்டு ஊருக்குள்ளே கிராமத்தில் இருக்கிறவங்கள அங்கே வந்து யானை தொந்தரவு, காட்டு யானைகள் கிராமத்துக்குள்ளே வருது, பெரிய தொந்தரவாக இருக்குன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இவனை எப்படியாவது அரண்மனையை விட்டு ஒரு நாள் வெளியே கூட்டிகிட்டு போயிருங்க, நான் வந்து மகாதேவியை தூக்கிடுறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவேன். சரின்னு ஊர்க்காரங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்படியா அப்படின்ட்டு சரின்னு கிளம்புவார். நான் போய் அந்த காட்டு யானைகளை வேட்டையாடி விட்டு வருகிறேன் அப்படின்னு கிளம்பி சாவித்திரிகிட்ட சொல்லுவாப்புல, நான் ஒரு 2 நாளைக்கு நீங்கள் இருக்க மாட்டேன் அரண்மனையில், நான் போயிட்டு வரேன், நீ பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, சுந்தரனை நல்லா பார்த்துக்கோ. ஏன்னா இந்த 2 வயசான ராஜாக்கள் சாளுக்கிய மன்னரும் சோழ மன்னரும் தேச யாத்திரை கிளம்பி போயிடுவாங்க. கோயில் குளம் பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறோம், வெளிநாட்டு யாத்திரை கிளம்பி போயிடுவாங்க. அப்போ இந்த சின்ன பையனை பார்த்துக்க வேண்டியது சாவித்திரியும் எம்என் ராஜமும் தான். பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு இவங்க கிளம்பும் போது வீரப்பா வந்து என்ன இன்னும் கிளம்பலையா அப்படின்வாப்புல. இந்த கிளம்பிட்டேன்னு, அந்த மனைவி விட்டுட்டு போக மனசு வருந்துதா அப்படி இப்படின்னு அவன் நக்கலாக பேசி ஒரு மாதிரி கோவமாக பார்ப்பான். இவளுக்கும் கோவமாக பார்த்து இவள் பதறி சாவித்திரி கையில் இருந்த தட்டெல்லாம் கீழே விட்டுரும், பயப்படும். அத்தான் போகாதீங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்துடும். உடனே என்ன அப்படி பயப்படுற நீர், ஒன்றுமில்ல அப்படின்ட்டு. எம்ஜிஆருக்கு தான் இது தெரியாதில்ல இவன் ஆசைப்பட்றான் அப்படின்லாம். இது ஒரு பெரிய இஷ்யூவாக நினச்சிருக்காது சாவித்திரி. சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அவன் அதெல்லாம் மறந்துருப்பான்னு. ஆனால் இவன் மனசுக்குள்ளே வன்மம் வச்சுருக்கான்றது இப்போ தான் புரியும். அது கொஞ்சம் பயப்படும். எம்ஜிஆர் போயிடுவார். போய் அங்கே காட்டுக்கு போனால், என்ன ராஜா இங்கே என்ன தளபதி இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. என்னையா நீங்கள் தானே காட்டு யானை தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லி என்னைய வந்து அங்கே வந்து அரண்மனையில் புகார் சொன்னீங்கன்னு. ஓ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. அப்படியா, அப்புறம் ஏன் வந்து அப்படி சிலர் சொன்னாங்கன்ட்டு இவர் அங்கே அந்த பாசறையில் நைட்டு தூங்குறதுக்கு அங்கே வரும்போது ராம்சிங்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் வந்து அவரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த கதையில் இப்போ அவன் தான் வந்து என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து குத்த வருவான் எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் பிழைச்சிருவார். பிழைச்சி ஏன் நீ இப்படி செய்கிற, உனக்கு எனக்கு என்ன பகை இருக்குது, நீ எதுக்கு கத்தியால் குத்த வந்தன்னா, இல்லை கருணாகரன் தான் உங்களை கொலை செய்ய. கருணாகரன் அவன் என் நண்பனாச்சே, அவன் எதுக்கு சொல்கிறான், நீ என்ன பொய் சொல்கிறியா, என்ன உண்மையை சொல்லுன்னு. ஐயோ அங்கே வந்து சுந்தரனை கொல்ல போகிறேன் அவன் இன்னைக்கு,
கொன்னுட்டு உங்கள் பொண்டாட்டியை தூக்கிட்டு போகிறேன், நீங்கள் சீக்கிரம் போங்க அப்படின்னொன்னே, அது நீ சொன்னது மட்டும் உண்மையாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நீக்கு செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு போவார். வேகமாக போவார். இதுக்கிடையில் அங்கே என்ன நடந்திருக்கும், இந்த பையனை சுந்தரனை சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சாவித்திரி கெஞ்சும். இது இல்லை எனக்கு வேணாம் போ, நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்ன உடனே அந்த காக்கா காக்கா மை கொண்டா காடை குருவி மலர் கொண்டா அப்படின்ற பாட்டெல்லாம் பாடி சாப்பாடு அதுக்கு ஊட்டுறதுக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த பையனை கொல்றதுக்காக ஒரு பாம்பாட்டிகிட்ட ஒரு பாம்பை வாங்கி அந்த இடத்துல விட்டுருவாங்க. மகுடியும் வச்சுருவாங்க. வீரப்பா ஏற்பாடு. இந்த மகுடியை ஊதிக்கிட்டே இருந்தால் பாம்பு ஆடிக்கிட்டே இருக்கும், ஊதுறதை நிறுத்திட்டா பாம்பு கொத்திடும். இந்த பையன் அந்த விளையாடுற இடத்துல மகுடியை பார்த்த உடனே இவன் எடுத்து ஊன்னு ஊதுவான். ஊதுன உடனே ஒரு பாம்பு வந்து ஆடிக்கிட்டு இருக்கும். இவன் பாம்பை கவனிக்க மாட்டான். மகுடி ஊதுறதுலையே கவனமாக அவன் அப்படியே ஊதிக்கிட்டே இருப்பான். பாம்பு வந்து பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு தெரியாதில்ல. இப்போ சாவித்திரி சாப்பாடை கொண்டு வரும் பிள்ளைக்கு ஊட்டுறதுக்கு, சுந்தரனுக்கு ஊட்டுறதுக்கு கொண்டு வந்தோடனே, ஐயோ சுந்தரா பாம்புன்னு இவன் ஊதுறதை நிறுத்திடுவான், பாம்பு கொத்திடும். ஊதுறதை நிறுத்தினா தான் பாம்பு கொத்திருமே, அதுதானே அந்த பாம்பினுடையதே. பாம்பு கொத்தின உடனே விழுந்துருவான். ஐயோ பாம்பு கொத்திருச்சு பாம்பு கொத்திருச்சுன்னு சொன்னாங்க. ஆளுகள்லாம் ஓடியாருவாங்க. இந்த நேரத்தில் வீரப்பா வந்து அவனுக்கு கொண்டு வந்து இந்த பையனுக்கு கொண்டு வந்த பால் இருக்குது பாருங்க, அந்த பாலில் லேசாக விஷம் கலந்துருவாப்புல. இந்த கூட்டத்துக்கு இந்த பரபரப்பில் யாரும் கவனிக்க மாட்டாங்க. உடனே வீரப்பா மருத்துவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு மருத்துவர் வந்து பார்த்துட்டு, மருத்துவர்லாம் இவங்களுக்கு கூட்டுக்களவாணி முதல்லே சொல்லி வச்சுருவாப்புல. உடனே மருத்துவர் வந்து பார்த்துட்டு, என்ன சாப்பிட்டான், பால் குடித்தானா, ஆமாம், அந்த பையன் நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கொடு அப்படின்லாம் குடித்து 2 பேரும் மாறி மாறி குடிச்சிருப்பாங்க. இந்த பாலில் தான் விஷம் கலந்துருக்கு அப்படின்னு. உடனே அவள் திட்டுவா. சாவித்திரிக்கு தெரியும்ல இவன் கெட்டவேன்னு, திட்டுவோம். எப்படி திட்டுன்னா, பாம்பு கடிச்ச இது இருக்குது பாரு, பல்லு பட்ட அந்த அடையாளம் இருக்குது, இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னோன்னு, இல்லை இல்லை அது விஷத்தை கொடுத்துட்டு ஊசியை வச்சு கீறி நீங்கள் அப்படி அடையாளம் போட்டிருப்பீங்க அப்படின்னுவாப்புல. அவளால் நம்பவே முடியாது. எம்மன் ராஜமும் சேர்ந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடும். அப்போது என்ன செய்யணும், சரி இந்த பையனுடைய உடம்பை பத்திரமா வைங்க, வரட்டும், யார் வரணும், இந்த ராஜாக்கள் 2 பேரும் வெளிநாட்டு யாத்திரை போயிருக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் பொறுப்பில் தான் விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த நாட்டை. எம்ஜிஆர் வரட்டும், இவளை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டுருவாங்க. எம்ஜிஆர் வர்றதுக்குள்ளே இவ்வளவு நடந்துடும். ஒரு நைட்டு தானே, ஒரு மணி நேரத்துக்குள்ளே நடந்துடும். எம்ஜிஆர் வருவார், வந்து அந்த அரண்மனைக்குள்ள அப்படியே நுழைவார். ஒரு அமைதி இருக்கும், ஒரு மயான அமைதி. என்னது சத்தம் இல்லாமல் இருக்கேன்னு இப்படி 2 பக்கம் பார்ப்பார். என்னன்னா வல்லவன் வர்றான் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த கருணாகரன் என்ன பண்ணுவாப்புல, வீரை பார்த்த ஆளுகளையெல்லாம் உள்ளே போய் ஒளிஞ்சு நின்றுக்கங்க, நிற்காதீங்கன்றவாப்புல. அவங்கெல்லாம் உள்ளே போய் நின்றுவாங்க. ஒரு ஆள் கூட, ஒரு பணியாள், எப்படியும் அரண்மனையில் இங்கங்கே ஒரு ஆள் இருக்கணும்ல, ஆளே இருக்காது. இவர் வந்து நின்று இப்படியே பார்ப்பார், என்ன ஒரு அமைதியாக இருக்குன்னு. கொஞ்சம் கெஸ் பண்ணிடுவார், சம்திங் இஸ் ராங் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இப்போ வீரப்பா வந்துட்டு உன் மனைவி தான் விஷம் வச்சா, மருத்துவர் சொல்லிட்டாரு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொன்னனால, அதனால் நீ இல்லாதனால நானே அந்த பொறுப்பெடுத்து இந்த நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே இந்த ஆட்கள்லாம் வந்து எம்ஜிஆரை பிடிக்க வருவாங்க. அப்போ அவர் தப்பிச்சு போய் ஐயோ அப்படின்ட்டு போய் அந்த உடம்பை, அந்த யார் இறந்து போனதாக கருதப்பட்ட அந்த பாம்பு தீண்டி அந்த பையன் சாகலை இன்னும் வச்சுருப்பாங்க, அவன் உடம்பை தூக்கிட்டு போய் இந்த ஓஏகே தேவர் சாமியாராக போனார்ல இந்த பொண்ணை கட்டாமல், அங்கே போயிடுவார். அங்கே போய் அங்கே வச்சு இந்த பாம்பாட்டிகளை கூப்பிட்டு மகுடி ஊதுவாங்க. மகுடி ஊத 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 இந்த இவனை கொத்துன பாம்பு இருக்குது பாருங்கள், அந்த பாம்பு ஒரு இடத்துல இருக்கும், அது வந்துடும். வந்து அது அந்த கடிவாயிலிருந்து விஷத்தை எடுத்துகிட்டு அது விழுந்துடும். இப்போ அந்த பையன் பழச்சிக்கிடுவான். இப்போ என்ன, அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கா, சாவித்திரி ஜெயிலில், எம்ஜிஆர் குழந்தை தாயும் மகனுமா ஜெயிலில் இருக்காங்க, அது ஒரு கை குழந்தை. இப்போ திரும்ப திரும்ப வீரப்பா வந்து சாவித்திரி நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கு அப்படின்லாம் சொல்லி அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாப்புல. அவள் முடியவே முடியாதுன்னா, உன் ஹஸ்பண்டை நான் வந்து கஷ்டப்படுத்துவேன் அப்படின்லாம் சொல்லுவாப்புல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, முடியாது. இந்த நாட்டில் கற்புள்ள பெண்களுக்கு வந்து கற்பு அவங்கள காப்பாற்றும், கற்பு வந்து அவங்கள வாழ வைக்கும்னா அது வாழ வைக்கும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து சாவித்திரி மகாதேவி உறுதியாக இருப்பாப்புல. இப்போது எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், இளவரசர் உயிரோடு இருக்கிறார், இந்த உண்மையை ஊர் மக்களுக்கு தெரிவிக்கணுன்ட்டு இந்த ஒரு முஸ்லீம் பக்கீர்னு சொல்லுவோம்ல, இந்த காதில் பத்தியெல்லாம் சொருகிக்கிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு இவர் வந்து
தாயத்து தாயத்து அந்த பாட்டு பாடிக்கிட்டு, இந்த சின்ன பையனுக்கும் ஒரு வேஷம் போட்டு, அதனால் கருப்பா ஒரு ராஜா வீட்டு பையன் மாதிரி இல்லாமல் ஒரு முஸ்லீம் பையன் மாதிரி அந்த மாதிரி டர்பன்லாம் கட்டி இந்த டேப் அடித்து பாட்டு பாடிக்கிட்டே வருவாப்புல. வந்து ஊருக்குள்ளே எல்லாம் வந்து இந்த பாட்டை பாடி, இந்த பாட்டெல்லாம் வந்து பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நாட்டின் உள்ள கொடுமைகளை எல்லாம் எடுத்து சொல்கிற விதமாக. காங்கிரஸ் பீரியட் இல்லையா, அப்போ நாட்டில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு திமுக பிரச்சாரம். அப்போது அப்படி பாடிட்டு வரும்போது இதில் ஒரு தாயத்து, இந்த தாயத்துக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது, இதை தனி இடத்துல போய் பார்க்கணுன்னுவாங்க. போய் எல்லாரும் திறந்து பார்த்தா இளவரசர் உயிரோடு இருக்கிறார், இளவரசர் உயிரோடு இருக்கிறார்னு அந்த தாயத்தில் எழுதியிருக்கும். அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது இந்த அரண்மனை ஆட்கள் வந்து எம்ஜிஆரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போய் வீரப்பாட்டை சொல்லிடுவாங்க. அவன் வல்லவன் மாதிரி ஒருத்தன் இருந்தான், நாங்கள் அவனை பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னோன்னு, அப்படியா அவனை வந்து சித்திரவதை செய்யுங்கன்னு. எம்ஜிஆரை சித்திரவதை செய்யும் போது சாவித்திரியை கூட்டியாந்து பார்க்க விடுவாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கும். வலையில் கட்டியெல்லாம் அடிப்பாங்க. அப்புறம் வந்து எம்ஜிஆர் கண்ணை குத்துன்னுவாங்க. இந்த கண்ணை குத்துற காட்சியில் அந்த ராம்சிங் எப்போ எம்ஜிஆரை வந்து கொலை பண்ண வரும்போது எம்ஜிஆர் வந்து கருணாகரனை பற்றி சொல்லவும், சரி நீ பிழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வருவாப்புல இல்லையா, அவன் வந்துடுவான். வந்து பிஎஸ் வீரப்பாவுக்கு ரொம்ப அவர் சப்போர்ட்டாக பேசி, நீங்கள் உங்கள் கரத்தால் இந்த பாவச் செயலை செய்ய வேண்டாம், நான் அவன் கண்ணை குத்தி கொள்கிறேன் அப்படின்னு. எம்ஜிஆர் கதறுவார். அப்போ வீரப்பா சொல்லுவாப்புல, உன் கண்ணுக்கு இனிமையாக இருந்த காட்சி என் கண்ணுக்கும் இனிமையாக இருக்கட்டுமே. யார் மகாதேவி அனுபவிக்கிறத பற்றி வீரப்பா சொல்கிறாப்புல. உன் கண்ணுக்கு இனிமையாக இருந்த காட்சி என் கண்ணுக்கும் இனிமையாக இருக்கட்டுமே, நான் வேறு நீ வேறா அப்படின்னுவாப்புல. எம்ஜிஆர் கடந்து கத்துவார், திட்டுவார், சாவித்திரி கடந்து கத்தும். ஆனால் இங்கே கைதியாக இருக்கும் போது என்ன செய்ய முடியும்? பேச்சுக்காக கேட்டு அந்த ராம்சிங் வந்து கத்தி எடுத்துகிட்டு போய் எம்ஜிஆர் கண்ணை குத்திடுவாப்புல. ஓன்னு கத்தி அழுவார் எம்ஜிஆர். இதே மாதிரி காட்சி அசோக்குமார் படத்தில் தியாகராஜ பாகவதர் நல்ல ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்கும்போது எம்ஜிஆர்லாம் சும்மா ஒரு சீன் 2 சீன் வர்ற ஆள். அது கூட அந்த பாகவதர் நடிக்கிற அந்த சீனில் இருந்தால் நம்ம முகமும் தெரியும், நம்ம கொஞ்சம் பிரபலமாயிருவோம்னு நினைக்கிற காலம். அப்போது பாகவதர் கண்ணை குத்துற காட்சி எம்ஜிஆர் நடித்தார். ஆனால் அவர் கண்ணை குத்தவே மாட்டேன்ட்டார், அழுகிறாரு. ஐயோயோ நான் பாகவதர் கண்ணை குத்துறதா, நான் முடியவே முடியாது, என்னால் முடியாதுன்னு அழுகிறாரு எம்ஜிஆர். அப்போ பாகவதர் சொல்லுவார், என்னப்பா நீ படம் தானே, நடிப்பு தானே. இல்லைங்கய்யா, நடிப்பு கூட நான் அப்படி செய்ய மாட்டேன். சரி கொண்டா, நானே பிடிங்கி என் கண்ணை குத்திக்கிறேன் அப்படின்ட்டு பாகவதர் அவன்கிட்ட இருந்து பிடிங்கி அவரே கண்ணை குத்திக்கிற மாதிரி தான் அந்த காட்சி எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த எம்ஜிஆருக்கு இப்போ எம்ஜிஆர் கண்ணை குத்துற ராம்சிங். சரி, இப்போ கண்ணை குத்தியாச்சு. அப்புறம் ஒரு வலையில் போட்டு அடிப்பாங்க, இப்படியெல்லாம் கொடுமை நடக்கும். என்ன பண்ணுவாப்புல அந்த வீரப்பா, அவனுடைய அந்த கொடூரத்துக்கு ஒரு அளவே இல்லைன்ற நிலமையில், உன்னுடைய கணவனை இவ்வளோ கொடுமைப்படுத்தியும் நீ வந்து எனக்கு இணங்க மாட்டேன்ற, அடுத்து உன் பிள்ளையத்தான் இது பண்ண போகிறேன். உடனே உன்னால் கொல்ல முடியலைன்னா நான் கூட கத்தியை கொடு, நானே என் பிள்ளைய குத்தி கொல்கிறேன், ஆனால் உன்னுடைய ஆசைக்கு இணங்க மாட்டேன்ருவாங்க. உனக்கு கோபமாக வரும். என்னவா மனுஷி தானா, புருஷனை பழி கொடுக்குறேன்றா, பிள்ளைய பழி கொடுக்குறேன்றா, என்ன பெரிய உலகத்தில் இல்லாதது இது, நீ எனக்கு வந்து இணங்க மாட்டேன்றா அப்படின்னு கேட்கும்போது, முடியவே முடியாது, நீ என் பிள்ளைய கொன்னாலும் கொன்னுக்க, என்னைய சித்திரவதை பண்ணாலும் பண்ணிடு அப்படி. சரி நாளைக்கு வந்து உன் பிள்ளைய கொல்றேன் அப்படின்ட்டு போயிடுவாப்புல. சரின்ட்டு இருந்துருவா. அப்போது வீரப்பா மனைவி எம்என் ராஜத்துக்கிட்ட ஒரு தோழிப்பெண் யாருன்னா சந்திரபாபு ஜோடி. சந்திரபாபுக்கும் அந்த பெண்ணுக்கும் நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்கும். துந்தனா பாட்டு பாடுவோம் பாட்டு, அப்புறம் ஒரு திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புன்னு, இந்த 2 பாட்டுலேயும் ஒரு விசேஷம் இருக்குது சொல்கிறேன். இந்த 2 பாட்டுலேயும் பெண் குரல் கொடுத்தது யாருன்னா ரத்னமாலா. இந்த ரத்னமாலா யாருன்னா சிவாஜியோட மனைவி, ஒரு மனைவினே சொல்லலாம். அவங்க சிவாஜியோடைய தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து இப்போ அண்மையில் இறந்து போயிட்டாங்க. சிவாஜி ஒரு நல்ல அந்தஸ்து கொடுத்து வச்சுருந்தார் அவங்கள. அண்ணா சாலையில் அவங்களுக்கு ஒரு பெரிய வீடெல்லாம் கட்டி கொடுத்து, அந்த வீட்டுக்கு பேரே கணேசன் இல்லம்னு போட்டிருக்கோம். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை திருமணமாகி, அவங்களுடைய அந்த மருமகனும் திரைத்துறையை சேர்ந்தவர் தான். அப்போது அந்த ரத்னமாலா எப்படி அறிமுகம் அப்படின்னா, ரத்னமாலா ஆக்சுவலாக நாடக கம்பெனியில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த பெண்ணு.
சிவாஜி ஒரு நாடக கம்பெனியில் நடிக்கிறார். அப்போது அவர் எம்ஜிஆரை பார்க்க வரும்போது இதெல்லாம் இவங்க பெரிய நடிகர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போது எம்ஜிஆரை பார்க்க வர்ற மாதிரி இந்த ரத்னாவை பார்க்க வருவார். ரத்னாவை பார்த்துட்டு அப்படி போக அப்புறம் வந்து எம்ஜிஆர் கம்பெனிலேருந்து அவங்கள நிறுத்திட்டாங்க. ரத்னமாலாவை நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்க நல்ல ஒரு சங்கீத விற்பனர், ரொம்ப அருமையாக பாட்டு பாடுறவங்க. நீங்கள் இந்த அந்த காலத்து படத்துலலாம் இந்த முத்துலட்சுமிக்கு அல்லது இந்த ஜோக்கு பாட்டெல்லாம் காமெடியனுக்கு பாட்டு பாடுறதெல்லாம் ரத்னமாலாவாக இருக்கும். ஆளும் நல்ல அழகாக இருப்பாங்க, குரல் நல்ல குரல். இந்த தங்கவேலு அந்த மாதிரியெல்லாம் வரும்ல, ஏ கருணாநிதி, நம்ம சந்திரபாபு, இவங்களுக்கெல்லாம் வந்து பாட்டு பாடுறது ரத்னமாலா தான். அந்த ஜோடி பாட்டு, பெண் குரல் கொடுக்கறது. அப்புறம் வந்து ரத்னமாலா நடிக்கிறதை நிறுத்திட்டு பாடிக்கிட்டு மட்டும் இருந்தாங்க. அந்த நாடக கம்பெனியில் நடித்ததோடு சரி, அவங்க சினிமாவில் நடிக்கலை. சினிமா உலகத்துக்குள்ளே சிவாஜி வந்துட்டாங்க, எம்ஜிஆர் வந்து அப்புறம் நாடக கம்பெனியிலலாம் ரொம்ப இது இல்லை. அப்புறம் சிவாஜியோட வாழணும்னு அவங்க ஒரு முடிவெடுத்த பிறகு வெறும் பாட்டு மட்டும் பாடினாங்க, நடிக்கலை. அப்புறம் ரொம்ப காலம் கழித்து அவங்க வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை, அவங்க ஆசைப்பட்ட சிவாஜி கணேசனுடைய கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்து மறைந்தாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை அமைகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் ரொம்ப ரகசியமாக ஏதாவது பேசும்போது தோணும், ரத்னா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்களோ, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அப்படியெல்லாம் தோணும். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பாண்டு, ஒரு பெண், ஒரு காதலி, ஒரு ரகசிய காதலி, அந்த மாதிரியெல்லாம் சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு நடுவில் ஒரு பேசு பொருளாக இருந்தது ரத்னமாலா. சரி, இப்போது இந்த கதைக்கு வருவோம். இப்போ என்னாச்சு, இந்த பெண், அதாவது சந்திரபாபுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க போய் எம்என் ராஜத்தை பார்த்து சொல்லுவாங்க, ஏம்மா நீங்கள் என்ன ஒன்றும் தெரியாமல் இருக்கீங்க, ஐயா எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாரு, உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டேன்றாரு, என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அவர் மகாதேவி மேலே ஆசைப்படுறாரு, ஜெயிலில் வச்சு அதை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, நாளைக்கு மகாதேவி மகனை கொன்றுவேன்னு சொல்லியிருக்காருன்னு. உண்மையாவா அப்படின்னு இந்த பெண் வந்து கருணாகரன் மனைவி யார், எம்என் ராஜா, கேட்டுட்டு நம்பவே முடியாது. நம்முடைய கணவர் இப்படிப்பட்டவரா, அவர் எவ்வளவு ஆசைப்பட்டு நம்மளை தூக்கிட்டு வந்து கல்யாணம் முடித்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது இந்த வீரப்பா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மனைவி பக்கத்தில் எம்என் ராஜா வந்து நிற்பாங்க. நின்று ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பால் முகமாக நமக்கு வந்து துரோகம் பண்ண போகுது அப்படின்னு நினச்சிப்படியே வீட்டுக்கார் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, வா என் அருகில் வா, வந்து அமர், ஏன் நின்று கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு உடனே இந்த அம்மா ரொம்ப வெக்கப்படுவாங்க. ஆக நம்மளைத்தான் கண்ணை மூடிக்கிட்டே கூப்பிடுறாரு போலன்னு நினச்சா, வா மகாதேவி அப்படின்னு சொன்ன உடனே பகீர்னு ஆயிரும். அடப்பாவி, நீ இவ்வளோ நேரமும் மகாதேவியை மனசில் வச்சுக்கிட்டா கொஞ்சிக்கிட்டு இருந்த, நீ என்னையெல்லாம் நினைக்கிறன்னு நினச்சேன்று இப்போ உண்மை பிடிபட்டுரும். அப்போ அந்த தோழி பெண் சொன்னது உண்மைதான், நம்ம வீட்டுக்கார் மனசில் மகாதேவி தான் இருக்கா, அப்போ இவர் வந்து மகாதேவியை தான் தூக்கிட்டு வர சொல்லியிருப்பார் போல், அவங்க தெரியாமல் தூக்கிட்டு வந்து அதான் நம்மளை பார்த்தோன்னே முழிச்சிருக்காப்புல. இப்படி இதெல்லாம் ரீவைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு உறுதி வந்த பிறகு கேட்கும், என்ன நீங்கள் இப்படி மகாதேவின்னு சொல்கிறீங்க, நீங்கள் மகாதேவியை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறீங்களாமே சிறைச்சாலையில் வச்சு, இப்படியெல்லாம் கேட்ட உடனே அதை பற்றியெல்லாம் நீ பேசாத வைக்காத அப்படின்னு ஒரே சண்டை ரெண்டு பேரும். இவங்க ஒரு பெரிய வசனம், கற்புடைய பெண்ணை கொடுமைப்படுத்தாதீங்க, அது பெரிய பாவம், அது நமக்கு குடும்பத்துக்காக, அது பரம்பரைக்காகாதுன்னு சொல்ல, இவர் ஒரு பக்கம் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை பற்றியெல்லாம் நீ பேசாத, நீ எல்லாம் பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீ அதெல்லாம் கம்முன்னு விட்டுரு, நீ என் விஷயத்தில் எதையும் தலையிடாத அப்படி இப்படின்னு பேச, கடைசியில் எம்என் ராஜத்துக்கு ரொம்ப கோவம் வந்து, நீங்கள் வந்து மகாதேவி மேலே ஆசைப்படவே கூடாது, அவளை எந்த வகையிலையும் துன்புறுத்தக்கூடாது, அவள் பிள்ளையை கொல்லக்கூடாது, அவள் கணவனை துன்புறுத்தக்கூடாது, நீங்கள் மகாதேவி விஷயத்துலேயே தலையிடக்கூடாது, அப்படி என்ன மீறி மகாதேவியை பார்க்க போகிறீங்கன்னா இந்தாங்க நீங்கள் பெத்த பிள்ளை, இதை தாண்டி போங்க அப்படின்னு பிள்ளையை நடுவில் படுக்க வச்சிரும் தரையில். முடியவே முடியாது, என்னால் மகாதேவியை மறக்க முடியாதுன்ட்டு போயிடுவாப்புல வீரப்பா. ஆனால் பிள்ளையை தாண்டுறது காட்ட மாட்டாங்க, தாண்டிட்டு போனானான்னு தெரியாது, பிள்ளை படுத்திருக்கும், ஆனால் வீரப்பா வந்து படியேறி போயிடுவாப்புல. இப்போ இந்த பெண் என்ன நினைக்கும், சே நம்ம கணவன் வந்து ஒரு பத்தினி சாபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியில் இந்த முஸ்லீம் மாதிரி இதெல்லாம் போட்டு பரதாலாம் போட்டு ஒரு கூடை, சாப்பாடு கொண்டு போகிற கூடை, அதுக்குள்ளே தான் குழந்தைய படுக்க வச்சு அந்த கூடையை தூக்கிட்டு போனால் அந்த சிறைச்சாலைக்கு டெய்லி மகாதேவிக்கு சாப்பாடு கொண்டு போகிறது முத்துலட்சுமி. அந்த முத்துலட்சுமி, இந்த டிபி முத்துலட்சுமி பற்றி ஒன்று சொல்லிடுறேன்.
இந்த டிபி முத்துலட்சுமியும் சாவித்திரியும் இந்த படத்தில் மட்டும் தோழி இல்லை, நிஜத்திலேயே அவங்க ரொம்ப நெருங்கிய தோழிகள். எப்படின்னா டிபி முத்துலட்சுமி கல்யாணத்தப்போ சாவித்திரி வந்து ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில், அவங்க ஹீரோயின் தான், ஸ்டேட்டஸ்லாம் கூட தான் இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூடவே இருக்கிறாங்க கல்யாணத்தில். இதில் என்ன பியூட்டின்னா, ஆஸ் அ ஃப்ரெண்டு வந்து இருந்திருப்பாங்கன்றது இல்லை, அவங்க நிறமாத கர்ப்பிணி. அப்படி இருந்தும் கூட முத்துலட்சுமி அவங்களுடைய பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, சாவித்திரிக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும், என் கல்யாணத்தப்போ அந்த பொண்ணுங்க அவங்க கர்ப்பிணியாக இருந்தும் கூட எங்கள் கல்யாண வீட்டில் வந்து இருந்து கூட மாட எனக்கு ஒரு ஒத்தாசையாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய நல்லது கெட்டதில் வந்து அக்கறை உள்ளவங்க சாவித்திரி அப்படின்றிருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. அப்போ அந்த முத்துலட்சுமியே ஒரு அதே மாதிரி ஒரு கூடையை தூக்கிட்டு போகும். போகும்போது எம்என் ராஜன் போய், இங்கே பாரு நீ போ, நான் சாப்பாடு கொண்டு போகிறேன், நான் போய் மகாதேவியை பார்த்து பேசணும் அப்படின்ட்டு இதுவே இந்த பர்தாலாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அந்த அந்த காலம் வரைக்கும் அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வடநாட்டு தாக்கம் இருக்கும். இந்த தலையில் முக்காடு போடுறது, பர்தா போடுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இதுவே பெரிய தொந்தரவு பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணும், எம்என் ராஜன் உள்ளே போயிடும். உள்ளே போய் உடனே இப்போ இன்னைக்கு வரப்போகிறான் கருணாகரன் வந்து மகாதேவியினுடைய குழந்தை, எம்ஜிஆருடைய குழந்தைய கொல்ல போகிறான். அப்போ இந்த சாவித்திரி என்ன பண்ணும், குழந்தைய முத்தம் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு, இதுதான்டா நான் உனக்கு கொடுக்குற கடைசி முத்தம், நீ உன்னுடைய அம்மாவுக்காக உயிரை வந்து கொடுக்க போகிற, அது வரைக்கும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனி நான் உன்னைய பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிகுறியோட தொட்டில் போட்டுட்டு இந்த வேலைக்கார பெண், இப்போ மகாதேவிக்கு தெரியாது அந்த அங்கி போட்டு உட்காந்து இருக்கிறது வந்து இது முத்துலட்சுமின்னு நினைக்கிது. ஆனால் உள்ளே இருக்கிறது எம்என் ராஜம். அந்த அம்மா கூடையில் தாம்பிளே வேற கொண்டு வந்திருக்கோம். வந்த உடனே ஒரு புகையை போட்டு அந்த விளக்கு எரியிற பந்தம் இருக்கும்ல, தீப்பந்தம், அதில் ஒரு பவுடரை போட்டு இப்படியே காட்டும். அந்த பவுட்ரு வாடைக்கு மயக்கம் வந்து அப்படியே சாவித்திரி லேசாக கண்ணை மூடி தூங்கின உடனே எம்என் ராஜன் குழந்தைய மாற்றி வச்சிடும். தான் குழந்தைய தூக்கி தொட்டிலில் போட்டுட்டு, இது ஒரு சீக்ரெட். முதல்ல எம்என் ராஜத்தை தெரியாமல் தூக்கிட்டு வந்தது இந்த படத்தில் ஒரு ஆள் மாறாட்டம். இப்போ பார்த்தா குழந்தை மாறாட்டம். ரொம்ப ஒரு ஹெவியான ஸ்டோரின்றது இதுதான். குழந்தைய மாற்றிட்டு தான் குழந்தைய அது தகப்பனே கொல்ற மாதிரி போட்டுட்டு மகாதேவியோட குழந்தைய அந்த கூடையில் வச்சு மறைச்சி வச்சுட்டு உடனே இது அப்படியே சாவித்திரி முழிக்கும். நான் தூங்கிட்டேன்னா எப்படி எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு முழிச்சிட்டு இங்கே அழும். இங்கே பாரு அழாத, என் மகன் வந்து வீர அபிமன்யு மாதிரி போர்க்களத்தில் எனக்காக சாக போகிறான், அபிமன்யு பாட்டு பாடு அப்படின்னு. என்னம்மா நேரம் பாடு அப்படின்ன உடனே, மானம் ஒன்றே பெரிதென கொண்டு வாழ்வது நமது சமுதாயம், நல்ல பாட்டு. அது வந்து டிகே பகவதின்னு ஒரு லேடி பாடியிருப்பாங்க. அப்போ பாடிக்கிட்டு இருக்கும் போது வீரப்பா வந்துடுவாப்புல. வந்த உடனே என்ன உன் முடிவு என்னன்னு, என் முடிவெல்லாம் மாற்றுற மாதிரி இல்லை, அந்த குழந்தை தொட்டு இல்லை, வேணும்னா நீ கொண்டுட்டு போ, உனக்கு பயமாக இருந்தால் கத்தியை கொடு, நான் வேணால் குத்தி கொள்கிறேன் என் பிள்ளைய அப்படின்ட்டு. அப்படியே கோவத்தில் அப்படியே தொட்டில் தூக்கி பிள்ளைய குத்திட்டு போயிடுவாப்புல. இங்கே எம்என் ராஜன் அழும், செத்து போனது தான் பிள்ளையாச்சே ஓன்னு அழும். முதல்ல காலை பிடிச்சி வேண்டாங்கயா அப்படின்னும், சீப்போ பெத்தவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன அப்படின்றவாப்புல. குத்தின உடனே அழு பெத்த தாய் இல்லையா அழும். ஆனால் அவளும் பெத்த தாய் தான். ஏன்னா சாவித்திரிக்கு தெரியாது செத்தது எம்என் ராஜன் பிள்ளைன்னு, எம்என் ராஜத்துக்கு நல்லா தெரியும் செத்தது தான் பிள்ளைன்னு. 2 பேருக்குமே இப்போ கதைப்படி பிள்ளை இறந்து போச்சு. ஆனால் எம்என் ராஜன் அழும், ஆனால் சாவித்திரி அழ மாட்டாங்க. எம்என் ராஜன் அழும்போது, அழாத, என் மகன் வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்கான், வீரம்மா பாட்டு பாடு அப்படின்ன உடனே இந்த மாதிரி இந்த போர்க்களத்தில் இறந்து பட்டான் அபிமன்யு அப்படின்ட்டு திரும்ப பாட்டை கண்டினியூ பண்ணி பாடும். எவ்வளோ ஒரு சோகமான காட்சி பாருங்கள். பிள்ளை செத்து போச்சு, ஒருத்தி பாட்டு கேட்குறா, ஒருத்தி பாட்டு பாடுறா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா, கற்பின் பேரில் உள்ள ஒரு நம்பிக்கை. பத்தினி அப்படின்னா வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் அதை வந்து பொருட்படுத்தக்கூடாது, நமக்கு நம்முடைய கொள்கை தான் முக்கியம். ஒரு பெண்ணுக்கு அந்த தூய்மை என்பது தான், மனதாலும் உடலாலும் தூய்மையாக இருப்பது தான் முக்கியம் அப்படின்றதுனால அது உறுதியாக இருக்கும். இருந்த உடனே அப்புறம் இதுக்கு அடுத்து தான் வீரப்பா போகும்போது அழுது அவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன அப்படின்லாம் வரும்போது வீரப்பா என்ன பண்ணிடுவாப்புல, அவளை கீழே தள்ளி விட்டுருவாப்புல படிக்கட்டில் இருந்து.
தள்ளி விட்ட உடனே எம்ஜிஆர் அங்கேருந்து தப்பிச்சு பிள்ளை எங்கன்னு உடனே பிள்ளைய அவன் கொன்னுட்டான் அப்படின்ற அந்த தகவல்லாம் தெரிஞ்சிரும். ஓடி வருவாப்புல. ஓடி வந்து வீரப்பா கூட ஒரு சண்டை, பயங்கரமான சண்டை. சண்டை போட்டு முடித்து எம்ஜிஆர் வீரப்பாவை கொலை பண்ண போகிற அந்த கத்தி முனையில் நிறுத்தி இருக்கிற நேரத்தில் ஓடி வந்து எம்என் ராஜன் காலை பிடிச்சாலும், அண்ணா அவரை கொல்லாதீங்கண்ணா, உங்கள் பிள்ளைய நான் காப்பாற்றிட்டேன், பாருமா இவன் என் பிள்ளைய கொன்னுட்டான் அப்படின்னும் போது, இல்லைண்ணா உங்கள் பிள்ளைய நான் காப்பாற்றிட்டேன், உங்கள் பிள்ளை உயிரோட பத்திரமா இருக்கான், செத்தது அவருடைய பிள்ளை. செத்தது யார் அப்படின்னா, என் பிள்ளை, நம் பிள்ளை, உன் பிள்ளைன்னு முடிஞ்சது. அப்படியே வீரப்பாவுக்கு உயிரே போயிடும். பிள்ளை போச்சா, நம்ம பிள்ளையவா, நம்மளே குத்தி கொன்னோம் அப்படின்னு அப்படியே ஷாக் ஆயிடுவாப்புல. இங்கே ஏற்கனவே எம்என் ராஜம் பாதி உயிர் போய் குறை உயிரும் குற்ற உயிரும் குறை உயிருமாக இருப்பாங்க. இந்த பொண்ணும் சாக போகுது, பிள்ளை செத்து போச்சு. அப்போ வீரப்பாவுக்கு நீ நம்ம வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு ஒரு தன்கிட்ட இருந்த குத்துவாள் எடுத்து தானே குத்தி செத்து போயிடுவாப்புல. அப்போ எம்ஜிஆர் கேட்பார், என்னப்பா நீ திருந்தின பிறகா கருணாகரா சாகிறது, திருந்திட்டேல, இனி நீ வாழ வேண்டாமா, இப்படி செத்துட்டு. இல்லை நான் வாழ தகுதி இல்லாதவன் அப்படின்னு போய் சாவித்திரி பிள்ளையை தூக்கிட்டு வந்துடுவாங்க. கடைசியில் படம் எப்படி திரும்ப முடியும், எம்என் ராஜத்துக்கு ஒரு சிலை வைத்து, ஒரு பஸ்ட்டு வரைக்கும் ஒரு சிலை வைத்து, இவங்க எம்ஜிஆர், அந்த குட்டி பையன் சுந்தரன், அந்த ராஜா 2 பேர் வந்துடுவாங்க. சாவித்திரி, அவங்க கை குழந்தை எல்லாருமா நின்று எம்என் ராஜத்தினுடைய புகழை பாடுற மாதிரி இருக்கும். படம் மகாதேவி. மகாதேவி தான் பேசுபொருள் பாடுபொருள் எல்லாம். அதை அனுபவிக்கிறதுக்கான போராட்டம்தான் வீரப்பா நடத்துகிற போராட்டம். ஆனால் அதிலிருந்து விடுவித்தவள் யார், எம்ஜிஆர் கிடையாது. அந்த பிரச்சனையிலேருந்து விடுவித்தது எம்என் ராஜன் தான். நம்ம டிட் ஃபார் டேட்ன மாதிரி பலிக்கு பலி, தன் பிள்ளையவே வந்து உயிர் தியாகம் பண்ண கொடுத்தா. அந்த மாதிரி தான் பிள்ளையை பலி கொடுத்து ஒரு கற்பரசியை காப்பாற்றினாள். அவளுடைய நோக்கம் என்ன, பத்தினி சாபம் வரக்கூடாது, பத்தினியை காப்பாற்றணும். இந்த பத்தினின்றதுக்கும் சாதாரண கற்புக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து 5 பேர் பத்தினின்னு சொல்லுவோம். இவர் பாக்கியராஜ் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், உங்கள் பொண்டாட்டியெல்லாம் பத்தினி இல்லையான்னு. அது வேற. பத்தினினா ஏதாவது ஒன்று மற்றவங்க செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை செய்தால் தான் அது பத்தினி. மற்றபடி நாட்டில் எல்லாரும் கற்புடைய பெண்கள் தான், எல்லார் வீட்லேயும் இருக்கிறவங்கள கற்புடைய பெண்கள் தான். ஆனால் பத்தினின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய பொருள் இருக்குது, ஒரு பெரிய அதிசயத்தை செய்தவங்கன்னு. அப்போ இந்த கதையில் என்னென்னா, தன்னுடைய கணவனையும் குழந்தையையுமே அவள் பறி கொடுக்க முன் வர்றான். ஆனால் என்னுடைய கற்பை வந்து நான் உன்னிடம் இழக்க மாட்டேன் அப்படின்றதுனால தான் அதை வந்து ஒரு பத்தினி சாபம் பலிக்கும், பத்தினி சாபம் நமக்கு வரக்கூடாதுன்னு எம்என் ராஜம் பதறது. அதனால் எம்என் ராஜமும் தன்னுடைய குழந்தையை அதுக்கு பலியாக கொடுக்க முன் வர்றதுக்கு காரணம் அந்த கதை மகாதேவியினுடைய கேரக்டர். ரொம்ப அருமையான படம். பாட்டெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல பாட்டு. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கடி அப்படின்ற பாட்டு முதல்ல அந்த 2 குழந்தைகளும் பிறந்திருக்கும் போது பாடுவாங்க. அப்புறம் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா கொள்கை, அதில் வந்து இந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாடு ரொம்ப சுபிட்சமாக இல்லை, ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மானம் ஒன்றே பெரிதென கொண்டு வாழ்வது நமது சமுதாயம். இது வந்து அந்த பையன் சாகும்போது, அந்த குழந்தை சாகும்போது அதை தொடர்ந்து பாடுறது, அதெல்லாம் நமக்கு வந்து வசனங்கள் வைக்காமல் பாட்டாக கொடுத்து அந்த கதையினுடைய ஆழத்தை வந்து நமக்கு உணர்த்துவாங்க. அந்த காட்சியினுடைய ஆழத்தை வந்து பாடல். இப்போ நம்ம பின்னாடியெல்லாம் நாடோடிகள் படத்துலலாம் வந்து அந்த சம்போ சிவசம்போன்னு ஒரு பெரிய பாட்டை கொடுத்து விரட்டுறது, ஒரு சேசிங், இதெல்லாம் காட்டுவாங்க இல்லையா. கிளைமேக்ஸில் வந்து பாட்டு வைக்கிறது. இது வந்து கிளைமேக்ஸில் அப்படி பாட்டு வைத்த ஒரு படம், முக்கியமான ஒரு படம். அதன் பிறகு அந்த குழந்தைய கொல்லும் போது கொல்லுனா அப்படின்னு காட்ட மாட்டாங்க. டக்குன்னு ஒரு லைட் ஆஃப் ஆகி ஒரு அரை லைட் மட்டும் இருட்டாகி வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கும். சாவித்திரி முகத்தில் வந்து ஒரு இருள் படிந்து வெளிச்சம் வரும். அப்போ கொன்னுட்டான் குழந்தைய அப்படின்ற மாதிரி. ஏன்னா வன்முறை காட்சிகள் இடம்பெறக்கூடாது, இல்லை குழந்தைய கொல்கிற மாதிரியெல்லாம் காட்டக்கூடாது. நாளைக்கு எவனுக்காவது பிள்ளை மேலே ஒரு சந்தேகம் இருந்து ஒரு கோவம் வந்து பிள்ளையை கொண்டுட்டா என்ன பண்ணுறது. அதனால் வந்து தவறான முன்னுதாரணங்களை வந்து நம்ம சினிமாவில் கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக அதை வசனமாகவும் இல்லாமல் பாட்டிலேயே காமிச்சு, அதுவும் அபிமன்யு கதையோட, அபிமன்யு தன் நாட்டை காப்பதற்காக தன் இன்னுயிரை ஈந்தான். இவன் இந்த குழந்தை வந்து தன்னுடைய தாய்க்காக
ஒரு குழந்தை உயிரை கொடுக்குற நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் உயிர் இழந்த குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனின் கெடுமதியின் காரணமாக தன் உயிரை இழக்க நேரிட்டது. இப்படியாக ஒரு நல்ல உணர்ச்சிமயமான கதை. பாட்டுகள்லாம் அருமையான பாட்டு, வசனமும் சிறப்பாக இருக்கும். வசனம்லாம் முழுக்க முழுக்க நீங்கள் பின்னாடி கேட்க கேட்க அந்த தாயை பெண்டாள நினைக்கும் சண்டாளன், நீ தனியாவாய் எனக்கு கனியாவாய், உன் ஹஸ்பண்டை கொண்டுட்டா நீ தனியாள் தானே அப்படின்ட்டு வீரப்பா பேசுகிறது இந்த மாதிரிலாம். அப்புறம் வீரப்பா வந்து நான் வந்து மன்னன் ஆணையிடுறேன், நீ மரியாதையாக பேசுன்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்லும்போது, மன்னன்னா நீ என்ன மக்கள் தந்த மகுடமா, இல்லை நீ மன்னர் பெற்ற செல்வமா, தானாக சூட்டி கொண்ட மகுடம் அப்படின்லாம் சொல்லி எம்ஜிஆர் பேசுகிற வசனம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாடல்கள் அருமையாக இருக்கும். கதை தான், அந்த கதையும் அந்த சப்ஜெக்டை கொண்டு போன விதம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஸ்டோரின்றாங்கல்ல, இது வந்து என்ன கேட்டால் அந்த ஃபிலிம் டெக்னாலஜி படிக்கிறவங்கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப பார்த்து, இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன், அவங்கெல்லாம் வந்து இன்னும் சில படங்களோடு அதை ஒப்பிட்டும் முரண்படுத்தியும் பார்க்கலாம். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்த்து படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்றால் இந்த படம். நன்றி, வணக்கம்.